அடுத்த கேள்வி பெண்களின் பகுதியில் இருந்து கேட்கலாம். முஸ்லிம் அல்லாத சகோதரிகள் இருந்தால் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், ஜாக்கிர் நாயக் சார். எனது பெயர் வெங்கடம்மா. நான் ஒரு முஸ்லிம் தோழியுடன் சில வருடங்களாக தங்கி வருகிறேன். என்னுடைய கேள்வி, எந்த ஒரு மதமும் தவறான செயல்களை செய்ய சொல்வதில்லை, தவறான பாதைக்கு செல்ல கட்டாயப்படுத்துவதில்லை. பிறகு எதற்காக என்னை முஸ்லிமாக மாற சொல்லி முஸ்லிம் நண்பர்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள்? சகோதரி பல ஆண்டுகளாக ஒரு முஸ்லிமுடன் வசிப்பதாக கூறினார். எல்லா மதங்களும் நல்லதையே கூறுகின்றன என நான் குறிப்பிட்டேன். இருப்பினும் ஏன் முஸ்லிம்கள் என்னை இஸ்லாத்தை தழுவுமாறு கூறுகிறார்கள் என்று கேட்கிறார். முதலாவது, எல்லா மதங்களும் கூறும் அநேக விஷயங்கள் நல்லவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் இஸ்லாம் நல்லவற்றை பேசுவதோடு அல்லாமல் நற்குணங்களை எப்படி அடைய வேண்டும் என்று காட்டுகிறது. நான் உதாரணம் தருகிறேன். எல்லா மதங்களும் திருடாதே என்று கூறுகின்றன. இஸ்லாமும் அதை கூறுகிறது. அதோடு திருட்டே இல்லாத சூழலை உருவாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் காட்டுகிறது. ஜகாத் கொடுங்கள், நன்கொடை கொடுங்கள், அதன் பிறகும் திருடினால் கைகளை வெட்ட வேண்டும், அதன் பிறகு திருட்டே இருக்காது, குற்றங்கள் இருக்காது. ஆகவே இவ்வாறு இஸ்லாம் நல்லவற்றை பேசுவதோடு அல்லாமல் அவற்றை எப்படி அடைய வேண்டும் என்ற வழியையும் காட்டுகிறது. இரண்டாவதாக, நான் ஒரு மதங்களிடையே ஒப்பீடு செய்யும் மாணவன் என்ற ரீதியில் கூறுகிறேன். நீங்கள் ஒரு இந்துவாக இருந்து இந்து வேதங்களை பின்பற்றினால், உங்கள் இந்து மத வேதங்களை பின்பற்றி நல்ல இந்துவாக இருக்க விரும்பினால், உங்கள் இந்து வேதங்கள் சொல்கின்றன ஒரே இறைவன்தான் என்று. முந்தைய கேள்விக்கு பதிலளிக்கும் போது குறிப்புகளை தந்தேன். ஒரே இறைவன். உங்கள் வேதங்கள் சிலைகளை வணங்காதீர்கள் என்கிறது. பகவத்கீதை அத்தியாயம் 7 வசனம் 20. யாருடைய ஞானம் உலகப்பற்றால் களவாடப்பட்டு விட்டதோ அவர்களே மனிதர்களை கடவுளாக வணங்குகிறார்கள் என்று கூறுகிறது. அவர்களே சிலை வணக்கம் செய்வார்கள். நீங்கள் ஒரு இறைவனை நம்ப வேண்டும். நான் என் சொற்பொழிவில் கூறினேன், நீங்கள் அந்திம ரிஷியை நம்ப வேண்டும். கல்கி அவதாரத்தை நம்ப வேண்டும். அவரது தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் அப்துல்லா. அவரது தாயின் பெயர் சுமதி ஆமினா. அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் மக்காவில் பிறப்பார். அவர் அந்த சம்பாலா கிராமத்தின் தலைவரின் குடும்பத்தில் மக்காவின் தலைவரின் குடும்பத்தில் பிறப்பார். இந்த மனித சமூகத்திற்கு நற்செய்தி கூறும் தூதராக இருப்பார். அவர் ஒரு குகையில் இரவு வேளையில் ஞானம் பெறுவார். அவர் வடக்கு நோக்கி சென்று திரும்புவார். 8 சிறப்பு இயல்புகளை கொண்டவர். மொத்த மனித இனத்திற்கு தூதுவராக இருப்பார். குதிரை மேல் சவாரி செய்வார். வலது கையில் வாளேந்தி இருப்பார். அவருக்கு 4 துணையாளர்கள் இருப்பார்கள். அவருக்கு வானவர்களும் தேவர்களும் உதவி செய்வார்கள். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். யார் இந்த மனிதர்? நீங்கள் ஒரு நல்ல இந்துவாக இருந்தால் நீங்கள் இந்த அந்திம ரிஷியை நம்பியாக வேண்டும். இல்லாவிட்டால் நல்ல இந்துவாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல இந்துவாக இருந்தால் இறைவன் ஒருவனே என்று நம்ப வேண்டும். நீங்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடாது. ந தஸ்ய பிரதிமா அஸ்தி. அந்த கடவுளுக்கு பிரதிமா இல்லை, சிலை இல்லை, உருவம் இல்லை, புகைப்படம் இல்லை, அவருக்கு சிற்பங்கள் இல்லை. நான் இந்து மதத்தை சேர்ந்த பண்டிதர்களுடன் கலந்துரையாடி இருக்கிறேன். சங்கராச்சாரியாருடன், இன்னும் பலருடன் இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். எந்த சங்கராச்சாரியாரும் சகோதரர் ஜாக்கீர் நீங்கள் சொல்லுவது தவறு என்று சொன்னதில்லை. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களோடு ஜனவரி 21ஆம் தேதி கலந்துரையாடி இருக்கிறேன். சிறந்த ஆன்மீக குருவாக மதிக்கப்படுபவர், வாழும் கலையை போதிப்பவர். அவரிடம் நான் சொன்னேன், வாழும் கலையை சொல்லும் நூல்களில் மிகச் சிறந்தது திருக்குரான் தான் என்றேன். அவரிடம் எங்கள் வாழும் கலை அமைப்பில் நீங்கள் உறுப்பினராக வேண்டும் என வேண்டிக் கொண்டேன். 130 கோடி பேர் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். 130 கோடி உறுப்பினர்கள். நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன். அவர் வேதங்களை பின்பற்றினால் அவர் வேதங்களின் விற்பன்னர் என்று கருதப்படுபவர். அவர் இதற்குள் வர வேண்டும். அதைப்போல சகோதரியே, எல்லா புனித வேதங்களும் அதை கடவுளின் வார்த்தை என்று நம்பினாலும் அவை காலப்போக்கில் அநேக மாற்றங்களுக்கு உள்ளாகிவிட்டன. சுவாமி விவேகானந்தர் 99% வேதங்கள் அழிந்துவிட்டன என கூறுகிறார். எஞ்சியிருக்கும் 1% நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கண்டிப்பாக என்றால் அந்திம ரிஷியை நம்ப வேண்டும். நாம் கண்டிப்பாக பின்பற்றினால் முகமது நபி அவர்களை நம்ப வேண்டும். திருக்குரானை நம்ப வேண்டும். இன்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் சகோதரி. இந்த அமைதி மார்க்கத்திற்கு வாருங்கள். அதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவனை நெருங்கலாம்.